அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாகு எடுக்காமல் கோதுமை மாவு வச்சு ஒரு அதிரசம் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நார்த் சைடில் இதை கக்ரா பிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கக்ரா பிட்டா நிறைய விதவிதமாக செய்வாங்க. அதில் ஒரு விதத்தில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கப்போ இல்லை கிளாஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதையே எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மாவு எடுக்க போகிறோம். 2 கப் தண்ணி அடுப்பு மேலே கடாய் வச்சு ஊற்றிருக்கோம். அதில் தண்ணி லைட்டாக சூடான உடனே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். இது தண்ணி வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்து சைடில் கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த வெல்லம் இல்லைன்னா எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற வெல்லமே வாங்கி நல்லா இடிச்சிட்டு தூள் பண்ணி 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியோ இல்லை பாகோ எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இது நல்லா கொதித்து இந்த வெல்லம் கரையணும், அவ்வளோதான். வேறு மற்றபடி எந்த ப்ராப்ளமும் நீங்கள் இப்படி செஞ்சால் வருமோ அப்படி செஞ்சால் வராதோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே தேவையில்லை. பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. நான் இதை ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சேன். அதுக்குள்ளே இது கொதிச்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு தட்டில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நாம் எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு இருக்கிற கப்பில் தான் இங்கே கோதுமை மாவும் எடுத்திருக்கோம். 2 கப் கோதுமை மாவு, அதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம அடுப்பு மேலே அந்த தண்ணி வெல்லம் போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கிற அந்த 3 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். மாவும் இந்த ரவையை எடுத்து அளந்து வச்சுட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் தான் நாம் கொதிக்க வச்சுருக்கோம். பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் கரையிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. வெல்லம் மட்டும்தான் கரையணும், மற்றபடி எந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு வேணாங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு ரவையை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம அப்படியே மேலே தபக்குன்னு போட்டோம்னா வெளியே கொட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மற்றபடி கட்டிடும் இல்லை ஏதாவது ஆகிடும்னால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலை. அந்த மாதிரி போட்டால் மேலே தெரிக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு ஃபுல்லாக ஃப்ளேமில் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி கீழே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியில் ஒட்டிக்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளி தள்ளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த தண்ணி வெள்ளை தண்ணியிலே இந்த கோதுமை மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், நான் சொன்ன அளவில் நீங்கள் தண்ணி வெல்லம் இது எல்லாமே வச்சிங்கன்னா மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்லையே நம்ம அந்த வெல்லம் போட்டு கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக வச்சு. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் இடித்து தூள் பண்ணி அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வாசனை பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சோம்பு ரெண்டுமே சேர்த்தா நல்ல சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை.
இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரை வைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக சூடு இருக்குங்க, அதாவது நம்ம கை வந்து தாங்குகிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும் போது இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம்னா நம்ம வந்து இதை செய்யும் போது நல்லா பஃப்னு உப்பிக்கிட்டு ரொம்ப சூப்பராக பூரி மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சு நம்ம இதை திரட்ட போகிறோம். சப்பாத்தி மாவு வந்து நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். நம்ம இதை கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கே வந்து நமக்கு நிறைய அந்த பிட்டா அதாவது ஸ்வீட் வரும். பாருங்கள், நம்ம பிடிச்ச ஷேப்பில் இதை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து நீங்கள் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி அந்த கல்லில் வச்சு திரட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப். இது வந்து ரவுண்டாக செய்வாங்க. ரவுண்டாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஷேப் கொடுக்கறத விட ரவுண்டாகவே செய்யலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணமோ வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திரட்டிக்கலாம். திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி ஏதாவது வச்சு சின்ன சின்ன ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேப் எப்படி வேணுமோ, ஒரு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரேடியாக கூட திரட்டி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கணும். பாருங்கள், இப்படி மெல்லிஸாக இருக்கணும். இது உள்ளே வந்து பூர்ணம் வச்சும் செய்வாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். நம்ம இது வந்து சாதாவாக செய்கிறது. அதாவது காக்ரா பிட்டான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி முதல்ல எல்லாத்தையுமே செஞ்சு இந்த மாதிரி திரட்டி கட் பண்ணி வச்சுருங்க ஒரு தட்டில் இல்லை ஒரு வாழை இலையில். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை பிசையும் போதே கூட வாழை இலையில் வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு வேளை உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலையில் வச்சு அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி இதை திரட்டி இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அது நல்ல வாசனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே நம்ம ஏதாவது ஒரு தட்டு வச்சோ திரட்டி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஒரு தட்டில் எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி திரட்டி கட் பண்ணி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போய் சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை எப்படி அதிரசம் செய்வோமோ அதே மாதிரி தான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை முதல்ல நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடான பிறகு இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போவும் அதிரசம் செய்கிற மாதிரியே தான். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கோன்றத இங்கேயே காட்டிடும். இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சு இப்படி திருப்பினோம்னாலே பாருங்கள் எவ்வளோ பஃப்னு பூரி மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். பார்க்குறதுக்கு இதோட ஷேப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். இதை நம்ம அந்த அளவுக்கு நல்லா திரட்டி இருக்கோம். அதோட ஃபஸ்ட் டைமே இதை நம்ம பொரிக்கும் போது இவ்வளோ அழகாக வருது. எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிக்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், ரொம்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இதை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா சரியாக பொரிஞ்சு வராமல் இருக்கலாம், இல்லைனா உப்பி வராமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரேடியாக 4, 5 அந்த மாதிரி கூட சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது பாருங்கள், நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். நம்ம பொரிக்க எண்ணெய் தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ வேணாலும் பெருசாக இருக்கணும், எதனாலனா உங்களுக்கு புரியறதுக்காக தான் நல்லா டீட்டெயில்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம்.
மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் கக்கரா பிட்டானா ரொம்ப ஃபேமஸ். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் செய்வாங்க. அதில் இது ஒரு விதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதிரசத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்வீட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் ஜென்மாஷ்டமி. நன்றி.